ஆரம்பத்தில் நான் சொன்னேன், பேசும்பொழுதே இவ்வளவு பயம் நமக்கு உண்டாகும் பொழுது உண்மையிலே இது நடக்கும் பொழுது எப்படி நடக்கும் என்று நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே ஜட்ஜ்மெண்ட் டே இஸ் நாட் த ஈஸி டே. ஆகவே நியாய தீர்ப்பின் நாள் என்பது மிக எளிமையான ஒரு நாள் அல்ல என்று வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதை அறிந்தவர்களாக புரிந்தவர்களாக இது கர்த்தர் நமக்கு எச்சரிக்கை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே இந்த எச்சரிக்கையோடு கூட நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்ப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே நரகம் என்பது கிறிஸ்டியன் டாக்டரின் என்று சொல்வார்கள். கிறிஸ்டியன் டாக்டரின்ல கொஞ்சம் வித்தியாசமானது. நரகம் என்பது கிறிஸ்தவ டாக்டரின்ல வித்தியாசமானது. கிறிஸ்தவம் மாத்திரம்தான் நரகத்தை குறித்து பேசவில்லை. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெரிய மதமும் நரகத்தை குறித்து பேசுகிறது. கிறிஸ்தவம் மாத்திரம்தான் நரகத்தை குறித்து பேசுகிறதில்லை. ஒவ்வொரு பெரிய மதமும் நரகத்தை குறித்து பேசுகிறது. ஏன் இது உண்மை மதம் என்று சொல்லுகிறோம், கிறிஸ்தவ உண்மை மதம் என்று சொல்லுகிறோம்? ஒவ்வொரு பெரிய மதத்திலையும் எப்படி நரகத்தை குறித்து பேசுகிறார்கள்? அப்ப அதெல்லாம் உண்மையா? அந்த மதங்கள் எல்லாம் உண்மையா என்று ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்கலாம். அப்படி அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு உணர்வு இருக்கிறது. ஒரு உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் உண்டாக்கி வைத்திருக்கிறார். மிருகங்களுக்கு கிடையாது. தேவனுடைய சாயல் என்றால் அதுதான் பெரிய ஒரு வித்தியாசம். தவறு செய்யும் பொழுது கடவுள் நம் மரணத்துக்கு பிறகு தண்டனை கொடுப்பார் என்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உள்ளே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு உணர்வு, தவறு செய்யும் பொழுது கடவுள் நம் மரணத்திற்கு தண்டனை கொடுப்பார், நம் மரணத்துக்கு பிறகு தண்டனை கொடுப்பார் என்ற எண்ணம் உண்டு. ஆகவே அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு மதமும் நியாய தீர்ப்பு உண்டு, நரகம் உண்டு என்று போதிக்கிறது. அது உள்ளுணர்வில் சொல்லப்படுகிற ஒரு விஷயம். இப்ப கூட குழந்தைகளை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தப்பு செஞ்சுட்டா அதால எளிமையாக இருக்க முடியாது. அது உள்ளுணர்வு சொல்லும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அதன் குழந்தை நார்மலா இருக்காது. கொஞ்சம் அப்படியே மைனூட்டா நீங்க வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விசாரித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த குழந்தை ஏதோ ஒரு தவறு செய்ததை அது சொல்லும், நான் இதை பண்ணிட்டேன்னு சொல்லுவோம். அதுக்கு தவறு என்று யார் சொன்னது என்றால் அதனுடைய உள்ளுணர்வு அப்படி கடவுள் படைத்திருக்கிறார். இந்த உலக கிறிஸ்தவர்கள் மாத்திரமே எல்லா மனிதர்களுக்கும் அந்த உள்ளுணர்வு இருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு மதமும் தனக்கு தண்டனை உண்டு, பனிஷ்மெண்ட் உண்டு என்று ஒவ்வொரு மதமும் சொல்லுகிறது. இஸ்லாம் எப்படி சொல்கிறது என்றால், ஒவ்வொருவரையும் 2 தூதர்கள் கேள்வி கேட்பார்கள். மரணத்துக்கு பிறகு 2 தூதர்கள் கேள்வி கேட்பார்கள். அந்த தூதருடைய பெயர் மூன்கார் என்ற ஒரு தூதர், இன்னொரு நேக்கியர் என்ற ஒரு தூதர். 2 தேவ தூதர்கள் நரகம் செல்வதற்கு முன்பாக, அந்த பாதைக்கு முன்பாக இருந்து 2 தூதர்கள் கேள்விகளை கேட்பார்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவன் பதில் சொல்லிவிட்டான் என்றால், அவன் சரியாக வாழ்ந்திருக்கிறான் என்றால் அவனை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார்கள், மற்றவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று இஸ்லாம் போதிக்கிறது. அது கூட பனிஷ்மெண்ட் 7 கிரேட்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள். தண்டனை என்பது 7 விதமான தண்டனைகள் இஸ்லாமிலே கொடுக்கப்படுகிறது. அதுல ரோஸ்டட், பாயில்டு அதெல்லாம் சொல்றாங்க. அதாவது வறுத்தெடுப்பார்கள். பாயில், நம்ம ஆஃப் பாயில் ஆம்லெட்லாம் சொல்ற மாதிரி நம்மளை போட்டு என்ன பண்ணுவாங்க, பாயில் மாதிரி நம்மள போடுவார்கள். ரோஸ்ட், ஹோட்டல்ல போயிட்டு ரோஸ்ட் தோசைன்னு கேட்கிற மாதிரி நம்மள ரோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இஸ்லாம் போதிக்கிறது. அண்ட் அப்ளிகேட்டட் வித் பஸ், அங்கே சீழ்பிடிக்கும் என்று சொல்கிறது இஸ்லாம் போதிக்கிறது. ஆகவே தேவ தூதர்கள், 2 தேவ தூதர்கள், மூன்கார் நேக்கியார் என்ற தேவ தூதர்கள் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்கு முன்பாக கேள்விகள் கேட்பார்கள். அவர்கள் செக் பண்ணிட்டு கரெக்டா இருந்தானா அவனை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார்கள், இல்லையென்றால் நரகத்தில் தள்ளப்படுவான் என்று இஸ்லாம் போதிக்கிறது. இன்னொரு இஸ்லாம் டீச்சிங் சொல்கிறது, கிளாசிக்கல் இஸ்லாம் என்று சொல்வார்கள். அங்கே எரிய விடுவார்கள், அங்கே மனிதர்களை எரிய விடுவார்கள். அவர்கள் தோல் எரியும். அந்த தோல் எரிந்த பின்பு மறுபடியும் புதிய தோலை கொடுப்பார்கள். அதாவது தோல் எரிகிற வரை எரிய விடுவார்கள், எரிஞ்ச பிறகு அப்படியே விட்டுற மாட்டாங்க, மறுபடியும் நியூ ஸ்கின், புது ஸ்கின்னை கொடுத்து மறுபடியும் எரிய வைப்பார்கள். சோ இட் இஸ் ரிப்பீட்டட். இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் என்று கிளாசிக்கல் இஸ்லாம் இந்த நரகத்தை குறித்து போதிக்கிறது. ஆகவே நரகம் என்பது கிறிஸ்தவம் மாத்திரம் போதிக்கவில்லை. இனி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஏன்னா நரகம்னா இவர் மட்டும் தான் சொல்லுகிறார், எல்லா மதத்திலும் சொல்லப்படுகிற ஒரு கருத்து இது. ஆனா கிறிஸ்தவத்திற்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு, அதை நீங்க பார்க்க போறோம். ஆகவே தோல் எரிகிற வரை அங்கே எரிய விடுவார்கள், எரிந்த பிறகு மறுபடியும் புதிய தோலை கொடுப்பார்கள். So it is repeated.
புத்த மதம் என்ன சொல்கிறது என்றால் நிறைய நரகங்களை குறித்து பேசுகிறது. புத்த மதத்திலே சொர்க்கம் என்றால் நிர்வாணா என்று சொல்வார்கள். இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் நிர்வாணா, அந்த இடத்துக்கு நீ செல்ல வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக அநேக காரியங்களை நீ செய்தாக வேண்டும். ஆகவே புத்த மதமும் நிறைய நரகங்களை குறித்து பேசுகிறது. அந்த இடத்தின் பெயர் நிர்வாணா. கிளாசிக்கல் புத்தா, இதுலயும் கிளாசிக்கல் புத்தா என்று சொல்கிறார்கள். அதுல 7 ஹாட் ஹெல்ஸ், அதாவது 7 சூடான நரகங்கள். அதாவது ஹாட்னா அதிகமான தவறு புரிகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட இடங்கள் என்று சொல்கிறார்கள். 7 ஹாட் ஹெல்ஸ், 7 நரகம் இருக்கிறது என்று புத்த மதம் சொல்கிறது. ஆகவே அந்த 7 நரகத்தையும் சுற்றி டார்ச்சர் சேம்பர்ஸ், அதாவது செங்கல் சூளை போடுறோம் இல்லையா, சேம்பர் சொல்லுவாங்க. சேம்பர் ஓனர்ஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, சேம்பர் போடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ள போட்டு டார்ச்சர் பண்ற சேம்பர்ஸ் அது உள்ள இருக்கும். அது உள்ள இவங்களை தூக்கி போடுவார் என்று சொல்கிறது. ஆகவே இன்னொரு வெர்ஷன், இன்னொரு மதம் என்ன சொல்கிறது, கோல்டு எல் என்று சொல்கிறார்கள். கோல்டு எல், இது ஹாட் எல், இது கோல்டு எல். நம்ம எப்படி ஹாட் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோமோ அது மாதிரி கோல்டு ஹெல். இதுல சின்ன சின்ன தவறு செய்கிறவர்களுக்கு இந்த இடத்துல தண்டனை உண்டு. சின்ன சின்ன தவறு செய்கிறவர்களுக்கு இந்த இடத்துல தண்டனை உண்டு. கோல்டு எல்ல, ஹாட் எல்ல மிகப்பெரிய தண்டனை, மிகப்பெரிய தவறு செய்கிறவர்களுக்கு அந்த இடத்துல அங்கே நரகம் உண்டு என்று புத்த மதம் இதை சொல்லுகிறது. ஆகவே புத்த மதம் அன்பையே போதிக்கிற புத்த மதம் கூட நரகம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆகவே கிறிஸ்து தான் சொல்லல. கொஞ்சம் அப்படிலாம் போய் பார்த்தாதான் நம்மளுக்கு பைபிள் புரியும். புத்த மதம் இதை சொல்லுது. அடுத்து சைனீஸ் புத்திஸ்ட், சீன புத்தர்கள். சீன புத்தர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பிசாசு மனித உருவில் வருவான். அதாவது நரகத்துல பிசாசு மனித உருவில் வந்து யாரெல்லாம் பொய்களை பேசினார்களோ அவர்கள் நாக்கை கம்பி கட்டி இழுப்பான். யாரெல்லாம் பொய் சொன்னார்களோ அவங்க நாக்கெல்லாம் கம்பி கட்டி அப்படி இழுப்பான், மறுபடியும் உள்ள விடுவான், இழுப்பான், உள்ள விடுவான். யாரெல்லாம் அப்படி பொய் சொல்கிறார்களோ வாழ்ந்தார்களோ அவர்கள் தொண்டைக்குள்ளே திராவத்தை ஊற்றுவான் என்று சைனீஸ் புத்தி சொல்றார்கள். திராவம்னா ஆசிட் மாதிரி தொண்டையில ஊத்தி இந்த தொண்டை அப்படியே வெந்து போமான்னு தெரியல. இதெல்லாம் நரகத்துல நடக்கிற விஷயங்கள். இங்க ஒன்னும் பயப்படாதீங்க. இப்ப அப்படி கம்பி கட்டி இழுத்தா எல்லாருக்கும் நாக்கு இருக்காது. இப்போ பாதி பேருக்கு நாக்கே இருக்காது. திராவத்தை ஊத்துனாங்கன்னா சரியா பாடம் கூட ஒழுங்கா இன்னைக்கு பாட மாட்டாங்க. சைனீஸ் புத்திஸ் இதை சொல்லுகிறது. ஆகவே நரகம் இதையும் சொல்லுகிறது. அது டாயோயிசம் என்ற ஒரு மதம் இருக்கிறது. இந்த மதத்திலே கடவுள் குற்றவாளிகளை பல நரகத்தில் அனுப்புவார். ஏகப்பட்ட நரகம் இருக்கிறது அந்த மதத்துல. பல நரகத்திலே அவர்களை அனுப்புவார். ஒவ்வொரு இடத்திலும் குறிப்பிட்ட காலத்திற்கு அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார். அதாவது இந்த செக்ஷன் மாதிரி, இப்போ திருட்டு காரியத்திற்கு இந்த இடம், கொலைக்கு இந்த இடம், அப்புறம் ஏமாத்தத்துக்கு இந்த இடம், இந்த செக்ஷன் பிரிக்கிற மாதிரி கடவுள் அப்படி செக்ஷன் வச்சிருக்கிறாரு. ஒரு நரகம் இல்ல, பல நரகத்துக்கு அனுப்பி கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களை கொண்டு வருவார் என்று டாயோசம் என்ற மதம் சொல்லுகிறது. இந்து மதம், நமக்கு ஃபேமஸான இந்து மதம் என்ன சொல்கிறது என்றால், 21 நரகம் இருக்கிறது இந்த பூமியில. 21 நரகம் இருக்கிறது. அல்லது அவங்க கிரியைகளை கான்சன்ட்ரேட் பண்ணுவார்கள். இப்பொழுது நீ பசியா இருக்கிறவனுக்கு உணவு தரவில்லை என்றால், பசியா இருக்கிறவன் நீ உணவு தரவில்லை என்றால் உன்னை நரகத்திலே பாறையிலே கட்டி விடுவார்கள். நரகத்திலே பாறையிலே கட்டி விடுவார்கள். பறவைகள் வந்து உன் வயிறை தின்னும். நரகத்திலே தான் உனக்கு தண்டனை. பறவைகள் வந்து உன் வயிறை, ஏன்னா நீ அடுத்தவங்க கொடுக்காம நீ சாப்பிட்டதுனால அந்த பெருத்த வயிறை பறவைகள் வந்து தின்னும். இது ஒரு தண்டனை என்று இந்து மதம் சொல்கிறது. ஆகவே இன்னொரு தண்டனை, அநேக தண்டனைகள் இருக்கு. நான் எல்லாத்தையும் சொன்னா அப்புறம் மெசேஜ் போவாது. இதுதான் போயிட்டு இருக்கோம், இன்ஃபர்மேஷன் தான் போயிட்டு இருக்கோம். எந்த பெண்ணை பார்த்தாலும் நீ தவறு செய்தா என்றால், அடல்ட்ரி தவறுகள், எந்த பெண்ணை பார்த்தா நீ தவறு செய்தா என்றால் அவர்களை கொதிக்கிற மணலில், அதாவது சூடான மணல், நீங்க பீச்சில் போனீங்கன்னா கொதிக்கிற மணல் உங்களால் நடக்க முடியாது. 12 மணி வெயில்ல பீச்சில் வெறும் காலில் நடக்க முடியாது. அந்த மணலில் போட்டு வறுத்தெடுப்பார்கள். அப்படி எல்லாம் பாயில்ட் இன் ஜார்ஸ், ஒரு ஜாடி மாதிரி வச்சு அது உள்ளவங்களை ஆம்லெட் மாதிரி பாயில் போடுவாங்க. கழுகுக்கு இல்லை என்றால் கழுகுக்கு உணவாய் உங்களை போடுவார்கள். இந்து மதம் சொல்லுகிற நரக தண்டனை. 21 நரகங்கள் இருக்கிறதா. சோ அங்கேயும் உன்னுடைய கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை உண்டு என்று இந்து மதம் சொல்லுகிறது. ஜெயினிசம், ஸ்பின் ஆஃப் இந்துயிசம், இந்துயிசத்துல இன்னொரு பகுதியான ஜெயினிசம் சொல்கிறது 4000 நரகம் இருக்கிறது.
4000 நரகங்களும் இருக்கிறது. மோசமான பாவிகள் அங்கே எப்போதும் அவர்களை வைத்திருப்பார்கள். சோ கொஞ்சம் தப்பு பண்றவங்கள கொஞ்சம் இது பண்ணி வெளியே விடுவாங்க. அதான் 7 ஜென்மம் அவங்க சொல்றாங்க இல்லையா, கொஞ்சம் சரியில்லாதவங்கள சரி பண்ணுவாங்க. மோசமான பாவிகள் என்றால் அவர்கள் எப்போதும் அங்கே பெர்மனன்ட் அங்கே வைத்திருப்பார்கள் என்று ஜெயினிசம் இதை நரகம் சொல்லுகிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க, எல்லா மதத்திலையும் நரகத்தை குறித்து போதிக்கிறார்கள். அதுக்கு தான் இவ்வளவு ரெஃபரன்ஸ் எடுத்துன்னு வந்தேன். இவை எல்லாம் எதை நமக்கு போதிக்கிறது என்றால், மக்கள் எல்லாமே நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறதை ஆணித்தரமாக நம்புகிறார்கள். நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறதை ஆணித்தரமாக நம்புகிறார்கள். அவர்களுக்குள் ஒரு உணர்வு உண்டு. ஒரு நாள் ஏதோ ஒரு வழியில் நான் தீமை செய்கிறதுனாலே எனக்கு தண்டனை உண்டு என்ற எண்ணம் எல்லா மக்கள் மத்தியிலும் இருக்கிறது. ஒரு சிலரை தவிர. ஒரு சிலர் தான் இந்த கடவுளே இல்லை என்று சொல்லுகிற அந்த கோட்பாடை வைத்திருக்கிறது. மற்றதான் நரகெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதுவே தான் வாழ்க்கை, இதிலே நீ வாழ்ந்துட்டு போயிடலாம். ஐ டோன்ட் பிலீவ் லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்னு சொல்லுகிறார்கள். சில கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். அதுதான் ரொம்ப ஆச்சரியம், அதுதான் ரொம்ப பெரிய விஷயமே. அதனால அந்த தீமை எப்படி கணக்கிடுகிறார்கள் என்றால், இந்த சரீரத்தை நான் செய்கிற நன்மை தீமைக்கு நான் ஒரு இடத்திலே கடவுளிடத்திலே போய் நிற்க வேண்டும் என்ற எண்ணம், உணர்வு எல்லா மனிதரிடத்திலும் இருக்கிறது. எல்லா மதமும் நரகத்தை குறித்து போதிக்கிறது. ஆனால் இந்த தீமையை எப்படி கணக்கிடுகிறார்கள் என்று வேதத்தின் அடிப்படையில் அவர்கள் கணக்கிடாமல் அவர்களுக்கு எது சரியோ தவறோ அப்படி கணக்கிட்டுக் கொள்கிறார்கள். அதுதான் இப்ப பிரச்சனையே. இப்ப எல்லா மதமும் பசித்தவனுக்கு நீ சாப்பாடு கொடுக்கலாம், கழுகு வயிறு தின்னும், அப்படி அவங்களுக்கு என்ன அளவுகோலோ அதை கணக்கிடுகிறார்கள். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே அவர்கள் கணக்கிடுகிறது அல்ல. ஒன்று எப்படி கணக்கிடுகிறார்கள் என்றால், ஒன்று அவர்கள் மனசாட்சியை பொறுத்து. இப்ப தப்பு செஞ்ச உடனே ஒரு மனசாட்சி என்ன சொல்லுது, நான் செய்யறது தப்புன்னு சொல்லுது. அதை பொறுத்து அவர்கள் கணக்கிட்டுக் கொள்கிறார்கள். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, நாளடைவில் மனசாட்சி செத்ததா போச்சு. இன்னைக்கு மனசாட்சி எல்லாம் ஒன்னும் கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்னா திரும்ப முதல் முறை நம்ம டாஸ்மாக் உள்ள போகும்போது, ஒயின் உள்ள போகும்போது மனசாட்சி கொஞ்சம் நம்ம குத்தோம். தொடர்ந்து போயினே இருந்தா மனசாட்சியும் கிடையாது, எந்த கிழசாட்சியும் கிடையாது. அப்படிதான். சோ மனசாட்சி என்பது ஒரு ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சம் அலர்ட் பண்ணும். நாளடைவில் மனசாட்சியே இன்னைக்கு ஏன் போல அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடும். சோ அது மனசாட்சியை பொறுத்து அவர்கள் கணக்கிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். அடுத்ததாக தங்களுக்கு ஏதாவது அவமானம் வந்தால் அது தவறு என்று நினைக்கிறார்கள். பப்ளிக்ல இந்த காரியத்தை செய்யும் பொழுது, ஏன்பா இப்படி செஞ்ச அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவமானம் வந்தால் அது தவறு என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே அவர்கள் இது சரி இது தவறு என்று ஏற்றுக்கொள்கிறதுக்கு காரணம் மனசாட்சி. இல்ல மற்றவன் தப்புன்னு சொன்னா அவன் அக்செப்ட் பண்ணான், ஓ இது தப்பு, இதுக்கான தண்டனை நான் கடவுளத்தில் பெற வேண்டும் என்று எண்ணம் ஒன்றுக்குள்ளே உண்டாகுது. ஒன்று என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு எண்ணம், நான் தண்டிக்கப்படுவேன் என்ற எண்ணம். அந்த எண்ணம் எல்லா மனிதருக்குள்ள இருக்கிறது. ஆனால் தான் அவன் கோயிலுக்கு போறான், குளத்துக்கு போறான், இங்க ஓடுறான் அங்க ஓடுறான், எப்படியாவது காசியில போயாவது பாவத்தை கழுவணும்னு பாக்குறான். நல்ல காரியம், காசில போய் பாவத்தை கழுவணும், இதுக்கு ஓடணும், பரிகாரம் செய்யணும், ஓடிக்கொண்டு இருக்கிறான் இன்னை மனிதர்கள். கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது? வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி சேஸ்? ஆகவே கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? லூக்கா 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். லூக்கா 12:5. வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி சேஸ்? நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே கிறிஸ்தவம் மாத்திரம்தான் கடவுள் உங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லுகிறது. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன், கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப கிறிஸ்தவம் மாத்திரம் என்ன சொல்கிறது என்றால், கடவுளுக்கு நீ பயப்பட வேண்டிய, கடவுள் தான் உன்னை நரகத்தில் தள்ளுவார், கடவுளுக்கு பயப்படுங்கள் என்று இங்கே வேதம் சொல்கிறது. பைபிள் நரகம் என்ற இடம் நித்திய தண்டனைக்கான இடம், கடவுள் அங்கே உங்களை தள்ளுவார். அவை கிறிஸ்தவம் கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் இல்ல, என்டையர்லி டிஃபரெண்ட். இங்க என்ன சொல்ற, வேதத்தின் அடிப்படையில் நீ வாழவில்லை என்றால் கடவுள் உங்களை நரகத்திலே தள்ளுவார் என்று. எனக்கு கடவுள் தான் அங்க தூதர்கள், இஸ்லாம் தூதர் சொல்றாங்க, இஸ்லாம் தூதர் சொல்றாங்க, தூதர்லாம் தள்ளுறதுல இங்க இயேசுவே. அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, வெள்ளை சிங்காசனத்தில் யார் உட்கார்ந்திருப்பார் என்று எல்லாம் பார்த்தாச்சு. ஆகவே கடவுளே உங்களை நியாய தீர்ப்பில் உங்களை நரகத்தில் தள்ளுவார் என்ற வார்த்தை இங்கே வருகிறது. ஆகவே நரகம் என்பது மனிதனுடைய நீதியை வைத்தோ
அறியாமை வைத்தோ தள்ளுகிற இடம் அல்ல. மனிதனுடைய நீதியை வைத்தோ இல்ல அறியாமையை வைத்தோ தள்ளுகிற இடம் அல்ல. அது முழுக்க முழுக்க கடவுளுடைய நீதியை வைத்து நியாயந்திருக்கிற இடம். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அது முழுக்க முழுக்க கடவுளுடைய நீதியை வைத்து அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு நீ வாழ்ந்திருக்கிறியான்னு தான் பார்ப்பாரு தவிர உன் ஸ்டாண்டர்டுக்கு நீ வாழ்ந்தன்னு சொல்றதெல்லாம் அங்க எடுபடாது. அதுதான் நான் திரும்ப சொல்றேன். அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காரு, அந்த ஸ்டாண்டர்ட்ல நீ வாழ்ந்திருக்கிறியான்னு தான் செக் பண்ணுவாரு தவிர உன் அளவுகளுக்கு நீ வாழ்ந்தா அங்க ஒன்னும் எடுபடாது, ஒன்றும் எடுபடாது என்று இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதாகவே கடவுளுடைய நீதியை வைத்து நியாயந்திருக்கிற இடமாக அது இருக்கிறது. அப்ப அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு என்னால வாழ முடியலன்னா ஷார்ட்கட் மெத்தட் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஸ்டாண்டர்டுக்கு என்னால வர முடியல ஆண்டவரேன்னு சொல்லி மனம் திரும்பி ஏற்றுக்கொள்வது மாத்திரமே அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு போற ஒரே வழி. அதான் கிறிஸ்தவம் மிக எளிமையாக சொல்கிறது. ஆகவே ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள் அனைவரும் நித்திய நித்தியமாய் இருக்க போகின்ற இடம் இந்த நரகம் என்று வேதம் சொல். கிறிஸ்டியானிட்டி தான் பேசுகிறது. கிறிஸ்தவம் இரண்டே வழிகளை பிரிக்கிறது, ஒன்னு இப்படி இல்லை இப்படி. ஆகவே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்படாத மக்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாத மக்கள் அனைவரும் நித்திய நித்தியமாய் இருக்க போகின்ற இடம் இந்த நரகம் என்று கிறிஸ்தவம் பேசுகிறது. இதுதான் உண்மை. எப்பவுமே உண்மைக்கு மவுசு கொஞ்சம் கம்மி தான். எப்பவுமே உண்மைக்கு மவுசு கம்மி. The doctrine of hell is not more popular nowadays. இதான் வருந்தத்தக்க செய்தி. அதாவது நரகத்தை குறித்த சத்தியங்கள் இன்று அநேகம் மிக பிரபலமாக கிடையாது கிறிஸ்தவத்துல. எப்பவுமே உண்மைக்கு மவுசு கொஞ்சம் கம்மி தான். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இஸ்லாம் மத்தியிலே, புத்த மத மத்தியிலே, இந்துக்கள் மத்தியிலே உண்மையிலே நரகம் என்று பேசப்படுகிற அந்த தலைப்பு மிகுந்த பாப்புலர் அவங்களுக்கு. ஆனால் பேச வேண்டிய நமக்கு இது பாப்புலர் கிடையாது. இதுதான் வருந்தத்தக்க உண்மை. The doctrine of hell is not more popular in Christianity. ஏன் என்றால் இந்த நரகத்தை குறித்து பிரசங்கம் செய்கிறது கிடையாது. ஆனால் இஸ்லாமிலே, புத்த மதத்திலே, இந்துக்கள் மத்தியிலே அந்த உணர்வு அதிகம் உண்டு. எப்படி சொல்கிறேன்னா, ஆனாதான் 5 முறை தொழுகைக்கு போவான். நீங்க ஒவ்வொரு இஸ்லாமிய கேட்டீங்கன்னா நான் நரகத்துக்கு செல்லக்கூடாதுதான் இன்னைக்கு அவன் சூசைட் பாம்ஸ், சூசைட் அந்த அட்டாக்ஸ். ஏன்னா இப்படி பண்ணாதான் கடவுள் என்னை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார். அவனோட டீலிங்க இப்படிதான், சொர்க்கம் நரகம் இப்படிதான் பேசின்னு இருப்பான். அவனோட டீலிங் இப்படிதான் இருக்கும். இஸ்லாமை நீங்க போய் கேட்டீங்கன்னா சொர்க்கம் நரகம், இப்படி பண்ணாதான் நான் சொர்க்கத்துக்கு போவேன், இப்படி பாம் வச்சு மற்ற அழிச்சா நான் நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிடுவேன். இது அவனுடைய டீச்சிங். அவன் ரொம்ப அதிகமா நம்புறான் அதை. ஆனா கிறிஸ்டியன் டாக்டரின்ல hell is not more popular. ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே பைபிள் உங்க கையில கொடுத்துட்டு நீ வீட்டுல போய் படிச்சுக்கன்னு சொல்லிட்டு இருந்தா ரொம்ப பிரச்சனை கிடையாது. உன்னை திருச்சபைக்கு வர வச்சு இப்படி இல்ல அப்படி இல்லைன்னு சொன்னதுனால நரகத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் கிடையாது. ஆனால் இயேசு நரகத்தை குறித்து தான் அதிகமாய் பேசினார். பரலோகத்தை பேசினதை பார்க்கலும் நரகத்தை குறித்து தான் அதிகமாய் பேசினார். இதுதான் சத்தியம். இதை நாம மறுதளிக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. இதே இந்து மதத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவனும் இந்த பாவத்துக்கு பரிகாரம் வேண்டும் என்பதற்காக தேங்காய் உடைக்கிறான், வேலை குத்திக்கிறான், தோல்ல அதை தூக்கி இழுக்கிறான், கொக்கி போட்டு இழுக்கிறான், உருளுகிறான், ஓடுகிறான், இங்கிருந்து அங்க ஓடுறான், இங்கிருந்து புண்ணிய ஸ்தலத்துக்கு ஓடுறான். எப்படியாவது என் பாவம் கழுவு, என்ன நான் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அவனுக்கும் அது பாப்புலர் எக்ஸப்ட் கிறிஸ்டியன்ஸ். ஆனா சொல்லப்பட வேண்டிய செய்தி இங்கதான் நாம சொல்லணும். இங்க நாம மறந்து இருக்கிறோம். அது யாருக்கோ பிரதர் என்று நாம் நினைக்கிறோம். தவறான ஒரு சிந்தனை, தவறான ஒரு எண்ணம், தவறான ஒரு எண்ணம். நரகம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறது இல்லை. என் பக்கத்து வீட்டுல 2 வீடு தள்ளி ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு சகோதரி இருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போய் கோயில்ல போய் உருண்டுட்டு வராங்க. அதுக்குன்னே ஒரு புடவை கட்டின்னு போறாங்க. ஏன்னா 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இருக்கிற கல்லூரிக்கு செல்கிறார்கள். அவருடைய வாழ்வு எப்படி ஆகும் என்று சொல்லி கோயில்ல போய் உருளுகிறார்கள், உருண்டுட்டு வராங்க. நம்மள செய்ய சொல்லுவோம், நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம என்னைக்காக போய் இந்த அங்கிருந்து இப்படி உருண்டுன்னு வேணா வரமாட்டோம். நம்ம உட்காரதே பெரிய விஷயம். ஏன்னா நரகம் என்று ஒன்று கிடையாது பிரதர், அதெல்லாம் எங்களுக்கு சொல்லல பிரதர். பைபிள் கொடுத்ததுக்காக சந்தோஷப்படு. வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ பைபிள் இருக்குன்னா இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா இல்லைன்னா. அதுக்குதான் இவ்வளோ பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறேன் நான்.
வெறும் யோவான் மாத்திரம் சொல்லலை, தானியேல் சொல்றார், பவுல் சொல்றார், பேதுரு சொல்றார், மல்கியா சொல்றார், இயேசு அதிகமாய் போதித்து இருக்கிறார். இப்ப வாஸ்தவசனம் இயேசு சொன்ன வார்த்தைகள், நரகத்தில் தள்ளுகிறவருக்கே பயப்படுங்கள். ஆகவே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவனுக்குள்ள இருக்கிற சீரியஸ்னஸ் நமக்குள்ள இல்லை, இல்லை, இல்லை. அவனுக்குள்ள இருக்கிற சீரியஸ் நமக்குள்ள இல்லை. இருந்ததுன்னா நாம் என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து கேட்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற திருச்சபைக்கு ஓடி வருவோம். எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்ல அங்கெல்லாம் ஓடுவோம். அவன் ஓடுறானே, இங்கிருந்து அங்க ஓடுறான், காசிக்கு ஓடுறான், ராமேஸ்வரம் ஓடுறான், அந்த சைடு திருவண்ணாமலைக்கு ஓடுறான், இந்த சைடு கேரளா போறான். நாம இங்கிருந்து வெள்ளிக்கிழமை ஆலய ஆராதனை என்றா நாம் வருகிறது கிடையாது. அது யாருக்கோ பிரதர், வெள்ளிக்கிழமை ஆராதனை யாருக்கு? அது யாருக்கோ. நான் கிறிஸ்தவர்களை 3 கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்கிறேன். இனி கொஞ்சம் அதை சொல்ல போறேன். அதுல ஏதாவது நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை மாத்திக்குங்க. ஹையஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் என்று நான் 3 கேட்டகரியாக பிரித்து வைத்திருக்கிறேன். ஹையஸ்ட் கிறிஸ்டியன்ஸ். ஹையஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் என்றால் அவளுக்கு 4 சத்தியம் போதும். கிறிஸ்தவ வாழ்க்கை புரிந்து கொள்வதற்கு 4 சத்தியம் போதும். மிஞ்சி போனா 3 சத்தியம் போதும். ஹையஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் என்றால் they will come only for the festivals. கிறிஸ்துமஸ்க்கு வருவார்கள், குட் ஃப்ரைடேக்கு வருவார்கள், உயிர்த்தெழுந்த நாள். இந்த 3 சத்தியம் மாத்திரமே போதும். இந்த முழு வேதாகமத்தையும் புரிந்து கொள்வதற்கு அவருக்கு போதுமானதாக இருக்கிறது. பிகாஸ் they have the grasping power more. சில நல்லா படிக்கிற பிள்ளைங்களை நீங்க தொடர்ந்து பாடம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி ஹையஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் அவங்க. அந்த 3 சத்தியம் கேட்டாலுமே அவங்களுக்கு முழு வேதாகம் புரிந்து விடுகிறது. ஆனால் அவங்க வரதில்லை. they are highest Christians, classical Christians. இன்னும் கொஞ்ச நாள் வர ஆரம்பிப்பாங்க. அப்படி யாராவது உங்கள் அருகிலே வந்தீர்கள் என்றால் நீங்க தயவு செய்து புதிதாக வந்தவர்கள் அனௌன்ஸ் பண்ணது அவங்களை எழுப்பி நிக்க வைங்க. ஐ வில் கிவ் த அவார்ட் ஃபார் த பெஸ்ட் கிறிஸ்டியன் அவார்ட். 5 ரூபாய்க்கு பேனா வாங்கி வந்தா நீங்க வச்சுக்க போறேன் நான். பெஸ்ட் கிறிஸ்டியன் அவங்க தான். ஹையஸ்ட் கிறிஸ்டியன், கிளாசிக்கல் கிறிஸ்டியன்ஸ். தென் த ஹையர் கிறிஸ்டியன்ஸ். ஹையர் கிறிஸ்டியன்ஸ் ஒன்லி சண்டே மாத்திரம் தான். அதுக்கப்புறம் நீங்க அவங்களை தேடனா கூட கிடைக்க மாட்டாங்க. குழந்தை பிறந்த உடனே அவங்க காதுல யாரோ ஓதிட்டு இருக்கிறாங்க. நர்ஸ் சொன்னாங்களா, அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனா போதும், அதுக்கு மேல நீ உன் வேலையை பாரு, நீ வீட்டுல சும்மா உட்கார்ந்து கூட பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போனா போதும். நர்ஸ் குழந்தையில அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால, இல்ல அவங்க அப்பா அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால அதை கடைசி வரை ஃபாலோ பண்ணுகிற ஹையர் கிறிஸ்டியன்ஸ். இவங்க ஞாயிற்றுக்கிழமை சத்தியம் கேட்டா மாத்திரம் போதும், மற்ற நேரத்தில் அவங்களுக்கு தேவையில்லை. அப்ப வெள்ளிக்கிழமை சர்வீஸ் எல்லாம் எதுக்கு நான் வைக்கிறேன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் யாருக்கோ, அதெல்லாம் யாருக்கோ. சிலுவை குறித்த உபதேசங்கள் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. வெள்ளிக்கிழமை சர்வீஸ் சிலுவையை பத்தி பேசுங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை பிரதர். நான் ஒன்லி சண்டே மட்டும் தான் வருவேன். சண்டே வந்தா போவேன். அது கூட 10:30 மணி வரைக்கும் தான் உட்காருவேன். அதுக்குள்ள நீங்க என்ன பேசலாம் பேசி முடிச்சிடுங்க, முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். ஹை கிறிஸ்டியன்ஸ் பாவம், இவங்க கொஞ்சம் எல்லா மீட்டிங் அப்படி வந்து போறவங்க ஹை கிறிஸ்டியன்ஸ். ஹையர்ல ஹை கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் எல்லா மீட்டிங் அப்படி வருவாங்க. வெள்ளிக்கிழமை வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வராங்க, மட்டக்கிழமை. இதுலயும் 2 கேட்டகரி இருக்கு. சர்ச்சில் எந்த ப்ரோக்ராம் வச்சாலும் வருவேன். நீ வெளியே போய் வீட்டு கூட்டத்துக்கு வச்சாலும் வரமாட்டேன். இந்த ஐயிலே நான் 2 பிரிக்கிறேன். ஐ எம் டிவிஷன். சர்ச்சில் நீ எத்தனை ப்ரோக்ராம் வச்சாலும் நான் வந்து உட்காருவேன். வெளியில பிரேயர் மீட்டிங் நீ அங்க கூப்பிட்ட இங்க கூப்பிட்டலாம், அங்கெல்லாம் வரமாட்டேன். அங்க நீ குரானை பத்தி போதித்துக் கொண்டிருக்கிறாய், அங்க நீ பகவத்கீதையை போதித்துக் கொண்டிருக்கிறாய், அங்கெல்லாம் நான் வரமாட்டேன். இது ஐயிலே 2 லெவல் இருக்கிறாங்க. சோ இவங்களுக்கு எல்லாம் நரகத்தை பத்தி சொன்ன என்ன, சொல்லாம போனா என்ன, அதை பத்தி நம்மளுக்கு என்ன பிரதர் கவலை? இருந்தா என்ன, இருக்குதா போகா என்ன. ஆனா அவன் பயப்படுறான், நரகத்துக்கு பயப்படுகிறான். புத்த மதம் பயப்படுகிறது, இஸ்லாம் பயப்படுகிறான், இந்துக்கள் பயப்படுகிறார்கள், ஓடுறான், இங்க ஓடுறான். ஆனா நமக்கு அதை குறித்த ஒரு வெளிப்பாடும் கிடையாது, ஒரு ஞானமும் கிடையாது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம உட்கார்ந்து இருக்கிறது தான் நம்மளுடைய அழகே. தி பியூட்டி ஆஃப் கிறிஸ்டியன் ஒரு புக் எழுதலான்னு, தெரிந்ததை தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள். 1977 பருத்திப்பட்டு சர்ச்சை மட்டும் திட்டல, நான் இப்ப திட்டவே இல்லை, உங்களை எதுவுமே சொல்ல. நீங்களா எவ்வளவு பெட்டர். நான் வெளியே போய் பார்த்துட்டு வந்து இப்ப பேசிட்டு இருக்கிறேன். யூ ஆர் பெட்டர். பல திருச்சபையில் வெள்ளிக்கிழமை 4 பேர் தான் உட்காந்துக்கிறாங்க. 1977 அமெரிக்க தேசத்துல ஒரு சர்வே எடுக்கிறார்கள். எத்தனை பேர் நரகத்துக்கு போவீர்கள், எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவீர்கள், எத்தனை பேர் எப்படி போவீங்கன்னா 5% ஜனங்க தான் சொல்றாங்க we will go to hell. மீதி 65% கிறிஸ்தவர்களோ இல்ல பொதுமக்கள் நாங்கள் பரலோகத்துக்கு போய்விடும் என்று சொல்கிறார்கள். 35% மக்கள் எங்களுக்கு ஐடியாவே இல்லை,
நரகத்துக்கு போவோமா பரலோகத்துக்கு போவோம் எங்களுக்கு ஒரு ஐடியா இல்ல. அப்பதான் அவன் தான் கரெக்டா இருக்கிறான்னு அர்த்தம். அவன் தான் உணர ஆரம்பிச்சுக்கிறான். நாம பண்றதுக்கு பரலோகம் போவோமா நரகம் போவோமான்னு அவனுக்கே ஒரு குழப்பத்திலே இருக்கிறான். அவனை கடவுள் ஈஸியா தொடலாம். 65% வில் கோ டு ஹெவன் டைரக்டா அடிச்சு கொடுத்துட்டான். 5% பேரு நான் செய்யற காரியத்துக்கு நான் நரகத்தான் போவேன்றான். 1978 மறுபடியும் அதே போலிங் நடக்கிறது. 5ல இருந்து 4 பேருக்கு 4% வந்துட்டாங்க. 4% மக்கள் நாங்க நரகத்துக்கு போவோம்னு சொல்றாங்க. ஏன்னா நரகத்தை குறித்ததான பிரசங்கங்கள்லாம் இன்னைக்கு கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் இன்னைக்கு பெருசாலாம் பண்றது இல்லை. எல்லாமே பரலோகம் 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 ஆசீர்வாதம் போயாச்சு. 1988 10 வருஷம் கழிச்சு ஒரு போலிங் பண்றாங்க. அதுல 76% ஜனங்கள் சொல்றாங்க நாங்க பரலோகத்துக்கு போயிடுவோம்னு சொல்றாங்க. 6% ஜனங்க தான் நரகத்துக்கு போவோம்னு சொல்றாங்க. 1991 மறுபடியும் ஒரு போலிங் நடக்குது. அதுல 80% மக்கள் நாங்கள் பரலோகத்துக்கு போவோம் என்று சொல்கிறார்கள். 4% தான் நரகத்துக்கு போவோம் என்று சொல்கிறார்கள். அப்ப என்ன இந்த புள்ளி விவரங்கள் என்ன சொல்கிறது என்றால், இவ்வளவு பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? இப்ப இதே போலிங் ஈஸ்டர் அன்னைக்கு நான் உங்களுக்கு பருத்திப்பட்டு சர்ச்சில் கொடுத்தேன்னா 100% பேர் நான் நரகத்துக்கு பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு ஒரு பேப்பர் கொடுக்கலான்னு, நீங்கள் நரகத்துக்கு செல்வீங்களா பரலோகத்துக்கு செல்வீங்களா ஒரு பேப்பர் ஈஸ்டர் அன்னைக்கு தான் கொடுக்க போறேன். ஏன்னா அன்னைக்கு தான் தேவ தூதர்கள்லாம் வருவாங்க. நமக்கு எல்லாரும் சேர்த்து சர்வே எடுக்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் சிறந்த வழி. தைரியமா டிக் பண்ணுவான், நான் பரலோகத்துக்கு போவேன் டிக் பண்ணுவேன். 100% ஐ வில் சே 100% நான் போவேன்னு சொல்லுவாங்க. 100% எங்க ரிசல்ட் அப்படிதான் வரும். ஏன்னா அப்ப எல்லாமே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அர்த்தம். அப்படியா? சுற்று வட்டார பகுதியெல்லாம் பாக்குது, இந்த சர்ச்சைகளை 80 குடும்பம் கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. உலகம் அப்படியே பேசுது. உலகம் பேசினா பேசணும், உங்க பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறானா இவங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரனை விடுங்க, உங்க கணவர் பேசுகிறாரா? என் மனைவி பரலோகத்துக்கு, எந்த கணவராது என் மனைவி பரலோகத்துக்கு போயிடுவான்னு கணவரோ, இல்ல மனைவி என் புருஷன் பரலோகத்துக்கு போயிடுவாரோ, கணவன் மனைவி குறித்து மனைவி கணவன் குறித்து சாட்சி சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. நான் அந்த நியாய தீர்ப்பு நிறுத்திட்டு வேற டாபிக் போயிடுவேன். அப்ப எதுவுமே எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். வீட்லயே சொல்ல மாட்டான் சாட்சி நம்மளை கொடுத்து, இதுவும் சொல்ல மாட்டான் அதுவும் சொல்ல மாட்டான், தெரிஞ்சு தெரியாத மாதிரி உட்கார்ந்து கொண்டு இருக்கு. என்ன வாழ்வு? அப்ப இங்க இருக்கிற எல்லாரும் கிறிஸ்து சொன்ன மாதிரி வாழ்கிறார்கள் இல்லையா? இல்ல. அப்ப பொதுவான அபிப்பிராயம் என்னவென்றால், ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பொதுவான அபிப்பிராயம் இன்னைக்கு ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள், நரகம் என்று ஒன்று இருந்தால் அது எனக்கு கிடையாது. இன்னைக்கு ஜெனரல் ஒப்பீனியன் இதுதான். அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நான் படிச்சேன். ஜெனரல் ஒப்பீனியன் ஆஃப் த பீப்புள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நரகம் என்று ஒன்று இருந்தால் அது எனக்கு கிடையாது, அது யாருக்கோ, அது ஊழியக்காருக்கு. அதுவும் எனக்கு அதிகம் உண்டு, அது ஊழியக்காருக்கு அவர் குடும்பத்துக்கு தான் நரகம், எங்களுக்கு எல்லாம் கிடையாது, நாங்கெல்லாம் போயிடுவோம். அது வேற யாருக்கோ, அது ஹிட்லருக்கோ இல்ல ஸ்டாலினுக்கோ இல்ல எம்ஜிஆருக்கோ இல்ல சிவாஜிக்கோ, யாருக்கோ அது. நான் சரியா தான் இருக்கிறேன். இன்னைக்கு ஜெனரல் ஒப்பீனியன் ஆஃப் த பீப்புள், நரகம் என்று ஒன்று இருந்தால் அது யாருக்கோ பிரதர், எனக்கு கிடையாது. கிறிஸ்டியானிட்டி இஸ் திங்கிங், கிறிஸ்டியன் பீப்புள் யோசிக்கிறார்கள். இதற்கு மேல கிறிஸ்டியானிட்டி பீப்புள், கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் இப்படிதான் யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால்தான் இன்னைக்கு எல்லாருமே போயிடலான்னு ஒரு குருட்டுத்தனமான எண்ணத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு அவனே மேலு, யாரு? புத்த மதத்துல இருக்கிறான் அவன் மேலு, இஸ்லாமில் இருக்கிறான் அவன் மேலு. அவன் நரகம் சொர்க்கம்னு பயந்து தப்பான காரியத்தை செய்யறான். அவன் சேர்த்து சரின்னு சொல்ல, ஆனா அந்த உணர்வு இருக்கு பாருங்க, நம்மளோட அவனுக்கு அந்த உணர்வு அதிகம். தேங்காயை உடைக்கிறான், வேலத்து குத்திக்கிறான், அப்படியே உருள்றான், போடுறான், இங்கிருந்து நடந்தே போறான், இருமுடி கட்டி ஓடுறான். நம்ம சொகுசா ஃபேன்ல உட்காந்துக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப முடியல. இன்னும் 10 நிமிஷம் போதும் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க பாதி பேர். என் கடவுளுக்கு ஆராதிக்கிறார்கள், கடவுளை ஆராதிக்கிறார். எங்க போய் நான் எதை சொல்றதுன்னு தெரியல. கிறிஸ்டியானிட்டி பீப்புள் ஆர் திங்கிங் ரொம்ப கம்ஃபர்டபுள் லைஃப் பிரதர், கிறிஸ்து எனக்கு அமைத்து கொடுத்தது. வீட்லயும் தூங்குவேன், இங்கேயும் தூங்குவேன், ஃபேன் காத்து சொகுசா இருக்குது. ரொம்ப சொகுசா இங்க போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா பாட்டு தாளை பார்த்து பாட முடியல, அதனால நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து நாங்க அப்படி அதை போட்டா கூட யாரும் பாடுற மாதிரி தெரியல. எப்பவுமே நம்ம கம்ஃபர்ட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், கம்ஃபர்ட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏனால் நரகம் என்ற பயம் நமக்கு
இல்லை. கிறிஸ்டியானிட்டி பீப்புளை விடுங்க, இதற்கு மேல இவாஞ்சலிக்கல் தியாலஜியன்ஸ் என்று சொல்லுகிறார்கள், பிரசங்கியார்கள். அவங்கள பத்தி ஏத்தா இன்னும் மோசமா போயினுக்குது. நரகம் என்று ஒண்ணுமே கிடையாது பிரதர், அதை பத்திலாம் பேச வேண்டாம் என்று அவர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார். ஜான் விண்ட்ஹாம், இவாஞ்சலிக்கல் ரைட்டர், ஃபேமஸ் இவாஞ்சலிக்கல் ரைட்டர், சுவிசேஷ பிரசங்கியார், மிகப்பெரிய பிரசங்கியார். அவர் தன்னுடைய புக்ல எழுதுகிறார், தி குட்னஸ் ஆஃப் காட், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்ற புத்தகத்தில் எழுதுகிறார். கடவுளுடைய கோபம், சீற்றம், நித்திய தண்டனை எல்லாவற்றையும் சொல்லி, ஆனா இது எதுவுமே நடக்காதுன்னு கரெக்டா சொல்லி முடிச்சிடுறாரு. கடவுளுக்கு கோபம் உண்டு, சீற்றம் உண்டு, நித்திய தண்டனை உண்டு, எல்லாவற்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசி எழுதுறாரு, இது எதுவுமே நடக்காது என்று எழுதுகிறார். பிலிப் எட்ஜ்கம், மிகப்பெரிய நியூ டெஸ்ட்மென்ட் கமெண்டர், புதிய ஏற்பாட்டை ஆராய்ந்து சொல்கிற ஒரு மகன், அவர் எழுதின புக் த ட்ரூ இமேஜ் என்ற புத்தகத்துல த ரினிவல் ஆஃப் கிரியேஷன் டிமாண்ட்ஸ் த எலிமினேஷன் ஆஃப் சின் அண்ட் சஃபரிங் அண்ட் டெத். சோ நோ எல், அதாவது புதிய காரியம் உண்டாகும் பொழுது, நியூ கிரியேஷன், புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் பொழுது, இந்த பாவம், இந்த நரகம், இந்த நித்திய தண்டனை இது எதுவுமே இருக்காது. இது இருந்தா புதிய வானம் புதிய பூமி உண்டாகாது. ஆகவே புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் போது நரகம் என்று ஒன்றே இருக்காது என்று சொல்லி அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். இதெல்லாம் ஜனங்க எடுத்து வச்சுக்கிறார்கள். ஜனங்களுடைய மனங்களுடைய நோக்கம் என்ன என்றால், அந்த பைபிள் எடுத்துக்கிறாங்க, உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். நேற்று கூட ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்ட். இந்த பைபிள் எடுத்துக்கிறாங்க, இவன் வாழ்கிற வாழ்க்கையும் பார்க்கறான், பைபிளையும் பார்க்கறான். இவன் வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கறான், பைபிளை பார்க்கறான். இதுல ஒண்ணு சொல்றது இவன் ஒண்ணு வாழறான், இதுல ஒண்ணு சொல்றது இவன் வாழறான். பார்க்கறான், இது சரியா அது சரியா பார்த்துட்டு கடைசியா என்ன பண்றான், இந்த பைபிள் தப்பு, இந்த பைபிளே தப்பு, இது எதுன்னு சரியில்லை பிரதர். இவனால இந்த ஸ்டாண்டர்டுக்கு வர முடியல, இவனால சொல்ற மாதிரி வாழ முடியல, அதுக்காக இந்த பைபிளே தப்பு பிரதர், இந்த பைபிள் கம்ப்ளீட்டா தப்பு. இது எந்த காலத்துல எழுதுனது? இது தூக்கி வந்து இங்க பேசிட்டு 2015 இது செட் ஆகுமா? இன்னைக்கு கார் போகுது, அம்பாசிடர் கார் கிடையாது, இன்னைக்கு போர்டு ஐக்கான அது இதுன்னு போயினுக்குது. எப்ப எழுதின பைபிள் இது? இது பைபிளே தப்பு, என் இஷ்டத்துக்கு நான் வாழத்தான் கரெக்ட். கொஞ்சம் பேர் இப்படி போயிட்டான், அதனால தான் கடவுளே இல்லைன்னு போயிட்டான். இன்னும் சில புத்திசாலி மக்கள் இருக்கிறார்கள், இதையும் பார்க்கறான் வாழ்க்கையை பார்க்கறான், இதையும் பார்க்கறான் வாழ்க்கையை பார்க்கறான். பைபிள சுத்தமா தப்புன்னு சொல்ல முடியாது. இதுல எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் எடுத்துக்குவேன். உபாகம் 28:1 முதல் 14 வரைக்கும் நான் எடுத்துக்குவேன், மீதியெல்லாம் தப்பு பிரதர். இல்ல 50% தான் ரைட், 50% ராங். இவர் கண்டுபிடிச்சிருக்கார் புது தியரி. இன்னைக்கு கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் செய்யறது இதுதான். ஒண்ணு முழுசா தப்புன்னு சொல்லிட்டா பிரச்சனை கிடையாது. நீ இதை வச்சுதானே என்ன தப்புன்னு சொல்ற, இதுவே தப்புன்ற நானு. நீ ஊழியக்கார, நீ தப்புன்னு தான் என்ன சொல்ற, நீயே தப்புன்னு சொல்ற. இன்னைக்கு மாடர்ன் ட்ரெண்ட் கிறிஸ்டியன்ஸ், நீ யார் என்ன சொல்றதுக்கு, நீயே சரியில்லை. அதே மாதிரி தான் பைபிளுக்கு போச்சு. பைபிளே தப்புன்றது. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுல பாதி கரெக்ட் பிரதர், பாதி தப்பு, அதனால பரலோகம் இருக்கிறது, நரகம் கிடையாது. So this is a beautiful theory discovered by the Christian preachers. ஆனா உண்மையிலே சொல்ற, இஸ்லாம் இந்து மதம் அவனே பரவாயில்ல, அவனே மேல். அவன் உயிரை எடுக்கிறானோ உயிரை கொடுக்கிறானோ, ஆனா அந்த நரகம் சொர்க்கத்துக்கு அவன் பயப்படுற மாதிரி பயம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுறதுல ஞானத்தின் ஆரம்பம்னா கிலோ எவ்வளவு பிரதர் அப்படின்னு கேட்கலாம் இந்திய கிறிஸ்தவர்கள். அதனால என்னென்ன தியரி எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க கிறிஸ்தவர்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், யூனிவர்சலிசம், இந்த பைபிள் தப்பு, அதனால எல்லாருமே ரட்சிக்கப்படுவார்கள். எவ்ரிஒன் வில் கோ டு ஹெவன். யூனிவர்சலிசம் தியரி, யூனிவர்சலிசம் தியாலஜி என்ன சொல்கிறதோ, எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். எல்லாரும், எவ்ரிஒன், ஒரு ஆள் கூட கடவுள் பண்ண மாட்டார். ஏன்னால் அன்பான கடவுள் அவர், அனைவரும் தூக்கி கொண்டு மேலே சொல்வார். இது ஒரு தியரி. Annihilationism, இந்த தியரி என்ன சொல்கிறது என்றால், all sinners will go out of existence. நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் போக முடியாது, பரிசுத்தவான்கள் போவார்கள், மீதி சின்னர்ஸ்லாம் go out of existence, அவங்க இருக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு நரகம் கிடையாது. அப்போட என்ன சொல்றான், பரலோகம் இருக்குது, நரகம் கிடையாது. பரலோகத்துல பரிசுத்தவான்களா இருப்பாங்க,
நரகம் ஒன்று இருந்தா தான் அங்க நரகத்துல பாவிகள் தள்ளப்படுவாங்க. நரகமே கிடையாது, ஏனென்றால் பாவிகளே இருக்க மாட்டாங்க. திஸ் இஸ் தி தியரி ஆஃப் அனிலேஷனிசம் என்று சொல்கிறார்கள். சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், உங்கள் ஆத்மா என்னென்னும் தூங்கி கொண்டே இருக்கும், அதனால உங்களுக்கு வலி வியாதி வலி வேதனை எல்லாம் எதுவுமே இருக்காது. கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற பேஷண்ட் மாதிரி பாவிகள் எல்லாம் அன்கான்சியஸ் லெவலுக்கு போயிடுவாங்க. அன்கான்சியஸ் போயிட்டாங்கன்னா நீ அவனை அடிச்சாலும் அவனுக்கு வலிக்காது, அநேக அடிக்கல் அடிக்கப்படுற வார்த்தைலாம் எடுத்து போட்டுடலாம். அடிச்சாலும் வலிக்காது, அவனுக்கு நரகத்தை எது பண்ணாலும் வலிக்காது, அவன் பாட்டுன்னு கோமா ஸ்டேஜ்ல இருப்பான். ஏன்னா அவனுடைய ஆத்மா இலைப்பாரி கொண்டே இருக்கும். இது ஒரு புது தியரி, புது தியாலஜி. சிலர் என்ன சொல்கிறார்கள், கொஞ்ச நாளைக்கு தான் பிரதர் தண்டனை, கொஞ்ச நாளைக்கு தான் தண்டனை, அதுக்கப்புறம் அவரை ரீஃபைன் பண்ணி, இது மற்ற மதம் சொல்ற மாதிரி ரீஃபைன் பண்ணி சுத்திகரிச்சு மறுபடியும் பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு வந்துடுவார். அப்படியே சொன்னார் ஐஸ்வர்யவானை பார்த்து, கொஞ்ச நாளைக்கு இருப்பா, அதுக்கப்புறம் லாசரு மடியில வந்து சேர்ந்துடணும். ஆகவே மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால், இவன் இஷ்டத்துக்கு பைபிள் இல்லைன்னு பாக்குறான். பைபிள் ஒண்ணு சொல்லுது, இவன் ஒண்ணு சொல்றான். ஆகவே எதுக்கு நாம கஷ்டப்பட வேண்டும்? இது பைபிளே ஒண்ணு தப்புன்னு சொல்லு, இல்ல இதுல பாதி சரி பாதி ரைட்னு சொல்லு. இப்படியே சொல்லி தங்களுடைய வாழ்வை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறது இல்லை. நித்திய தண்டனை உண்டு என்று மறுக்கிறார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள்? நித்திய தண்டனை என்று ஒன்று உண்டு என்பதை மறுக்கிறார்கள். அப்ப நித்திய தண்டனை என்று ஒன்று இல்லை என்றால் நித்திய ஜீவனே கிடையாது. நித்திய ஜீவன் இல்லை என்றால் நித்திய கடவுளே கிடையாது. அப்படிதானே? நித்திய ஜீவன் உனக்கு நான் பர்மனண்டா தரேன்றாரு. அப்ப பர்மனண்டா நித்திய ஜீவன் தராருன்னா பர்மனண்டா தண்டனை ஒண்ணு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா இவன் என்ன சொல்றான்னா, நித்திய தண்டனை கிடையாது, நித்திய தண்டனையே கிடையாதுன்னா நித்திய ஜீவனே கிடையாது. நித்திய ஜீவனே கிடையாது, நித்திய கடவுளே கிடையாது. அவ்வளவுதான். உலகம் முடிஞ்சவனே எல்லாம் எழுந்து போக வேண்டியதுதான். சினிமா முடிச்சுட்டு எல்லாம் எழுந்து போற மாதிரி. ஆனா சொல்லும் போது மட்டும் நித்திய பிதாவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், காலங்களை கடந்தவர், அதனால்தான் கடவுள் என்று நான் சொல்லுகிறேன். சொல்லும் போது மாத்திரம் இப்படி சொல்லுகிறது. ஆனா நித்திய தண்டனை ஒன்று கிடையாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதுதான் உண்மை என்று சொல்கிறார்கள். நித்திய கடவுள் ஒன்று உண்டு என்றால் நித்திய ஜீவன் என்று ஒன்று உண்டு. நித்திய ஜீவன் ஒன்று இருக்கிறது என்றால் நித்திய தண்டனை ஒன்று உண்டு. இதுதான் உண்மை. மனித மனம் எவ்வளவு கொடுமையானது என்று நீங்கள் பார்க்கிறோம். மனித மனம் எவ்வளவு கொடுமையானது. கடவுள் எப்படி நித்தியமானவரோ அதே போல அவர் கொடுக்கிற ஜீவனும் நித்தியமானது, அவர் கொடுக்கிற தண்டனையும் நித்தியமானது. இங்கிருந்து அங்க ஜம்ப்லாம் பண்ண முடியாது. மனித மனம் குரங்கு மாதிரி. ஒரு குரங்கு தேரி கண்டுபிடிச்சு வச்சுக்கிறான். குரங்கு தான் மரத்துக்கு மரத்து தாவும். என்ன கேட்டா அது மங்கி தேரின்னு சொல்லலாம். நான் புதுசா கண்டுபிடிச்சிக்கிற தேரி இது. இப்படி பேசுற மங்கி தேரி பேசுறான். ஏன்னா குரங்கு தான் என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவும். ஆகவே நித்திய தண்டனை அமைச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் நான் இங்க ஜம்ப் பண்ணிக்கணும், என்ன கதை அது? மனித மனம் குரங்கு என்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். எப்படி? நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு ஊழியக்காரர் சொன்னது போல அங்க வரிசையா புடவைகள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன சொல்றீங்க? அதோ இருக்குது அந்த ப்ளூ கலர் எடுன்னு சொல்றீங்க. அவர் அப்படி திரும்பி எடுத்து இப்படி போடுறதுக்குள்ள அடுத்த கலர் காமிக்கிறீங்க. இது இல்ல, அந்த ரோஸ் கலர். அவர் பாவம் கஷ்டப்பட்டு அதை திரும்பி எடுத்து போடுறதுக்குள்ள இதை எடுங்கன்றீங்க. நீ தானே சொன்ன ப்ளூ கலர், நீ தானே சொன்ன. அது எடுத்து இது பாத்தியா? அதை எடுத்து போடுறதுக்குள்ள உன் மனசு என்ன பண்ணுது? குரங்காது ஒரு மரத்துல 5 நிமிஷம் நிற்கும். உன் மனம் ஒரு செகண்ட் கூட ஒரு இடத்துல நிக்காது. ஒன்னு எடுத்து போறதுல அடுத்த எடு. அவர் அது மொத்த படம் எடுத்து போன இங்க இந்த கடைக்கு வேணாம், நம்ம எல்லாரும் எங்க போலாம்? லல்லிக்கு போலாம். பாவம் அவன் 50,000 புடவை தூக்கி போட்டு வச்சிருப்பான். பாவம் மொத்தத்தையும் அடிக்கணும் இருக்கணும். இந்த கடையில வேணாம், இது நான் தேர்ற கலரிங்க எனக்கு இல்ல, நம்ம வேற கடைக்கு போலாம். அப்ப அங்க போய் அவனை போய் இதை எடு அதை எடுன்றது. ஆகவே மனித மனம் ஒரு குரங்கு என்பதற்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் எதுவும் இல்ல. இந்த குரங்கு மனத்தை வச்சு குரங்கு தேரை படைச்சிருக்கிறான். கொஞ்ச நாளைக்கு இங்க இருப்பான், கொஞ்ச நாளைக்கு அங்க இருப்பான். என்ன அவர் நித்திய கடவுள் என்றால் நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு என்றால் நித்திய தண்டனை உண்டு. இதுல இருந்து யாரும் மாறுபட முடியாது. மத்திய 25ஆம் அதிகாரம் 46வது வசனம். மத்திய 25:46. மத்திய 25:46.
25:46 அவரே சொல்றார். அந்தபடி தொடர்ந்து வசனங்கள்லாம் சொல்லிட்டு, அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். அவரே சொல்றார், ரெண்டுமே இருக்குன்றார் அவரு. இப்ப ஏசு இங்க போய் சொன்னாரா? நித்திய ஆக்கினைனா நித்தியம்தான், அது நித்திய ஜீவன்னா நித்தியம்தான். அதுல எதுவும் நம்ம போய் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இந்த யூனிவர்சலிசம் தேரி, ஆனிவர்சலிசம் தேரி, எந்த தேரி அந்த தேரியெல்லாம் தூக்கி அப்படி ஓரம் போட்டு இயேசு சொன்ன வார்த்தை இது. நித்திய ஜீவன் நித்திய ஆக்கினை ரெண்டுமே உண்டு. ஒன்னு இதுல போயிட்டா அதுல போயிடணும், அங்க போயிட்டா இங்கெல்லாம் ஜம்ப் பண்ணிலாம் இருக்க முடியாது. ஆகவே நரகம் இருக்கிறதா இல்லையா என்று எப்படி முடிவு செய்ய முடியும்? இந்த மாதிரி ஓட்டு மூலம் முடிவு செய்யக்கூடாது. நீங்கள் நரகத்துக்கு போறீங்களா பரவாயில்ல ஓட்டு கணக்கெடுப்பு எடுக்கிறது மூலமாக இது 20% பிரதர், இது 80% அப்படி முடிவு செய்யக்கூடாது. இல்லை உணர்ச்சி வசப்பட்ட முடிவு செய்யக்கூடாது. இல்ல இந்த ரீசன்ஸ்லாம் இருக்கு அதனால நான் முடிவு செய்யறேன் அப்படியே செய்யக்கூடாது. இதை வெளிப்பாட்டின் மூலமாக முடிவு செய்ய வேண்டும். This is a revelation of God என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். வெளிப்பாட்டின் மூலமாக இதை முடிவு செய்ய வேண்டும். இப்போ புறஜாதி மக்களுக்கு இந்த உணர்வு இருக்கிறது, உங்களுக்குள்ள இருந்தது. நீங்க தொடர்ந்து சர்ச்சில் வந்து இதை பத்தி பேசாதனால உங்களுக்குள்ள அந்த உணர்வு மங்கி போச்சு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. உங்களுக்குள்ள இருந்தது. எது சொல்லணும்? வெளிப்பாடு உண்டாக வேண்டும், மனசில் வெளிப்பாடு உண்டாக வேண்டும். அப்போ இந்த உலகத்திலே நரகத்தை யாரும் விரும்புகிறதில்லை, நான் கூட விரும்புகிறதில்லை தான். இப்ப நம்ம எல்லாம் நரகத்துல போறதுக்காக பிரசங்கம் பண்ணுகிறோம் இல்ல, யாரும் விரும்பவில்லை. மனிதனுடைய பார்வையிலே இது இல்லை என்று சொல்கிறான். ஏன்னா அவனால் ஜீரணிக்க முடியவில்லை, அவனால் டைஜஸ்ட் பண்ண முடியல, இது ஏற்றுக்கொள்ள முடியல மனுஷனுடைய மனம். இன்னைக்கு மனுஷனோட டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா இதான் தெரியும். கரெக்டா நல்லா தப்பு பண்றவன் தான் என்ன சொல்லுவான்னா பைபிள் தப்புன்னு சொல்லுவான். ஏன்னா அவனால் டைஜஸ்ட் பண்ண முடியல. அதனால ஒண்ணு போட்டு பைபிளே தப்புன்னு நிட வேண்டியது ஒண்ணு இல்ல. இதுல இதுதான் பிரதர் சரி, பாதி எடுத்துக்க வேண்டியது, பாதி தப்புன்னு வேண்டியது. எனக்கு எந்த வசனம் பிடிக்குதோ அதை நான் எடுத்துக்க வேண்டியது. எனக்கு எந்த வசனம் பிடிக்குதோ அவர் உங்களை வாழாக்காமல் தலையாக்கணும், அதை எடுத்துக்க வேண்டியது. நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய்னா பாதி பேரு ஏன் இப்படி வார்த்தையை அனுப்புறாரு இவர் மாத்திரம் ஏன் SMS எனக்கு இப்படி அனுப்பிச்சுன்னு இருக்கிறார், எப்பவுமே திட்டினேங்கிறாரு, ஏன் அதுவும் வசனம் தானே. எப்பவுமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீ நல்லா இருப்ப, இப்படி போவ அப்படி போவ, ஆண்டவர் லட்டும் ஜிலேபியும் வாயில வச்சு ஊட்டுவார், இப்படியே சொல்லி இருக்கணும். நான் அதான் எனக்கு எந்த வசனம் தேவையோ அதை நான் எடுத்துக்கொள்ளும். மனுஷன் மனம் இது ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஆனால் நரகம் இருக்கிறது, அதான் உண்மை, அதுதான் உண்மை. பைபிள் சொல்கிறது. பைபிள் எப்படி பிளஸிங் வார்த்தைகளை எப்படி சொல்கிறதோ, எப்படி ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்கிறதோ, அதை எப்படி நீ சீரியஸா எடுத்துக்கொள்கிறாயோ அதே போல இதையும் சீரியஸா எடுத்துக்கொள்ள வேணும். ஆனா நம்ம மறுக்கிறோம், அதான் பிரச்சனை. நம்மளை எடுத்துக்கொள்ள முடியல, டைஜஸ்ட் பண்ண முடியல, அதை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. அப்படி ஒன்று இருக்கிறதா? மறுக்கிறது. ஆனால் வெளிப்புறத்தான் அதை நம்புகிறான். அவன் அதுக்காக ஓடியாரான், பிராயச்சித்தம் தேடுறான், சாட்டி எடுத்து அடிச்சுக்கிறான், மார்ல அடிச்சுக்கிறான், ரத்த வர அடிக்கிறான். நாம ரொம்ப சிம்பிளா இயேசுவை ஏற்றுக்கொண்டு போலான்னா அதுக்கே நாம கீழ்ப்படிய மாட்டோம். மனம் திரும்ப சொல்றார் ஆண்டவர், அதையும் செய்ய மாட்டோம். ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல இருக்கிறோம். வெளிப்பட்ட விசேஷம் 20ஆம் அதிகாரம், வெளிப்பட்ட விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20, 14, 15 சொல்லுகிறது. அப்பொழுது மரணமும் பாதாளம் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனா காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆகவே அக்கினி கடல் என்ற வார்த்தை அங்கே 2 முறை வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:10 சொல்கிறது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாயிருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். அங்கேயும் அக்கினி கடல், அக்கினியும் கந்தகமான கடல் என்ற வார்த்தை வருகிறது. ஆகவே வெளிப்பட்ட விஷயம் 20, 11 முதல் 15 வசனங்களே எப்படி இது நடக்கும் என்று ஒவ்வொரு நிகழ்வையும் மிக அழகாக போட்டிருக்கிறார்கள். அதை நாம் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறோம். கடைசியாக சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை சொல்கிறார். சங்கீதம் 51ஆம் அதிகாரம். ஏன்னா வெளிப்பட்ட விசேஷம் மாத்திரம் சொல்லல, சங்கீதம் 51 4வது வார்த்தை சொல்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து
உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தமும் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆகவே என்னுடைய பாவங்களை உமது கண்களுக்கு முன்பாக நான் சொல்கிறேன். எதுக்கென்றால், நீர் நியாய தீர்ப்பின் நாளிலே பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும், இதை நான் அறிக்கையிடுகிறேன். ஆகவே மிக அழகாக சொல்லுகிறான் சங்கீதக்காரன். சங்கீதக்காரனுக்கு அந்த வெளிப்பாடு உண்டு. கடவுள் நியாயந்திருப்பார். சங்கீதக்காரனுக்கு உண்டு. தானியலுக்கு இருந்தது. தானியல் எழுதுகிறார், மல்கியா எழுதுகிறார், பவுல் சொல்லுகிறார், பேதுரு சொல்கிறார், யோவான் மிக ஆழமாக எழுதுகிறார். அதுக்கு மேலே அதிகமாக இயேசு நியாயத்தீர்ப்பை குறித்து பேசியிருக்கிறார், நரகத்தை குறித்து பேசியிருக்கிறார். நீங்கள் ஒருவர் பாவங்களை ஒருவர் மன்னியாமல் போனால் நீங்கள் நித்திய தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள். ஏனென்றால் என் பரமபிதா இப்படியே தான் செய்வார். இதெல்லாம் இயேசு சொன்ன வார்த்தைகள். நீங்க ஒருவர் பாவங்களை ஒருவர் மன்னிக்கவில்லை என்றால் உங்கள் பாவங்களும் மன்னிக்கப்படாது. ஆகவே நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் டேல போய் நிற்கும் போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கிறனாலே உங்களை அக்கினி கடலிலே ஆண்டவராக இயேசு தள்ளுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்ல. இதை சொன்னா இந்த பிரசங்கெல்லாம் சரி கிடையாது பிரதர். பைபிள் அப்படியே எடுத்துக்கணும். வேற எப்படி எடுத்துக்கணும்? வேற மாதிரி எடுத்துன்னு போகணும். உனக்கு எது தேவையோ நீ மன்னியாம போ, நீ எப்படின்னா போ, ஆண்டவர் கொண்டு போடுவார். இது பிரசங்கம். நீ எப்படி ஒன்னாலும் வாழலாம், இஷ்டத்துக்கு ஆடலாம், இஷ்டத்துக்கு பாடலாம். அவன் ஓடுறான், தேங்காய் தூக்கி தலையில உடைச்சுன்னு ஓடுறான் பாவத்துக்கு பரிகாரத்துக்கு. உன்னை தேங்காய் தூக்கி தலையில உடைக்க சொல்ல. அப்படி உடைக்க சொன்னா பாதி பேர் இருக்க மாட்டோம். நாம இன்னைக்கு நிறைய பேர் ஏன் இயேசு ஏற்றுக்கொள்ளனா, இது ரொம்ப கம்ஃபர்டான ரிலிஜனா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நிறைய பேர் ஏற்றுன்னு உட்காந்துக்கிறாங்க. அங்க ஃபேன் காத்து கிடையாது. அங்க இருட்டறையில போய் உட்காந்து சட்டையை கைட்டி போட்டு போனோம். அங்க புகை, ஊதுவத்தி ஸ்மெல்லு, விபூதியத்துக்கு தலையில பூசிக்கணும், அதெல்லாம் இருக்கணும். இங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தலையில முக்காடு போட்டு கம்முன்னு உட்காந்து தூங்கிடலாம். லேடிஸே தான் தூங்குறாங்களா? நீங்க அதே தான் சொல்றீங்களா? எல்லாருக்கும் தான் பொதுவா சொல்றேன். இங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. நினைச்சா எழுந்து போலாம், நினைச்சா எழுந்து வரலாம், எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். கிறிஸ்தவம் இவங்களை பார்த்து நான் சொல்லணும், நீங்க எப்படி இருந்தாலும் போயிடலாம் பரலோகத்துக்கு. நான் சொல்லணும், நீங்க எதிர்பார்த்து உட்காந்துக்கிறீங்க. நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன். எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் எழுந்து போலாம், எப்ப வேணாலும் ஆடலாம், பாடலாம். நினைச்சா வெள்ளிக்கிழமை வரலாம், நினைக்கலாம். யார் கேட்க போறீங்க? இது கிறிஸ்தவம். அங்கன்னா ரொம்ப இது பிரதர், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அங்க இஸ்லாம்ல போய் சேர்ந்தீங்கன்னா அடி அடின்னு அடிப்பான். அவங்கள 5 முறை தொழுகைக்கு ஓடியாதணும். ஒரு நாளைக்கு 5 முறை. வெள்ளிக்கிழமை கடை பிசினஸ் ஓடினு இருக்க, பூட்டின்னு ஓடியாரான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு கோயில் பிரதர். வந்தா வர அடிப்போம். அதே வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு நான் வைக்கிறேன். 6:30 மணிக்கு வச்சா கூட வேலைக்கு போயிட்டு வரது ரொம்ப கஷ்டம் பிரதர். 7 மணிக்கு வைக்கிறேன். அது யாருக்கோ நான் உன்னை பார்த்து சொல்ல, நீ பரலோகத்துக்கு போவாய். பரலோகம் பக்கம் கூட போக முடியாது. கர்த்தருடைய வார்த்தை இது, கர்த்தருடைய வார்த்தை இது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுங்கள். அவர் உங்களை நியாயம் தீர்க்கும் பொழுது, அவர் உங்களை நியாயம் தீர்க்கும் போது உங்கள் பாவங்களை எல்லாம் முதல்ல அறிக்கை செய்திருங்க. அறிக்கை செய்துவிட்டு அவர் என்ன சொல்றார், அந்த வேதம் சொல்லுகிறது தான் முறை. இதுக்கு அகைன்ஸ்டா நான் வாழ்ந்துட்டு பைபிளை தப்புன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. உங்களால் வாழ முடியலை, நீ இந்த அளவுக்கு இருக்க முடியலை என்பதுதான் வேதம் கோடிட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே என் இஷ்டத்துக்கு நான் வசனத்தை மாற்றிக் கொள்வது, பாதி உண்மை பாதி போய் என்று சொல்வதெல்லாம் அபத்தமான பிரசங்கங்கள். ஆகவே இயேசு கடைசி காலத்தில் அவருடைய திருச்சபையை எடுத்துக்கொள்வார். அதுக்கு பிறகு உபத்திரவ காலம் தொடங்கும். அது தொடங்கி முடிவிலே 1000 வருஷ அரசாட்சி இயேசு ஸ்தாபிப்பார். அந்த 1000 வருஷ அரசாட்சி முடிவு நாளிலே இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தொடங்கும். ஒரு நாளிலே இதை இன்னும் ஆழமாக நாம் பார்க்க போகிறோம். அந்த நாளிலே மரித்தோர் சிறியோரை தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அந்த கியூல நாம நிற்காம அவரோடு கூட அரசாட்சி செய்கிற பிள்ளைகளாக அந்த இடத்துல நிற்பதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். ஆகவே வேதத்தை வாசியுங்கள். எங்கெல்லாம் நித்திய ஆக்கினை இருக்கிறதோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எளிமையா சொல்லித்தரேன். எங்கெல்லாம் நித்திய ஆக்கினை என்று இயேசு பிரசங்கி இருக்கிறாரோ அது எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணீங்க. அது எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி
அந்த வசனத்தை எடுத்து வாசித்து இதை செய்யலனா உனக்கு தண்டனை என்று வேதம் சொல்கிறதால் நிச்சயமாக அதுக்கு தண்டனை உண்டு. ஆகவே அந்த இடத்துல நான் தவறுகிறேன் என்றால் உங்களை மனம் திரும்பி, ஆண்டவரே இவ்வளவு நாள் இந்த பாவத்தை செய்தேன், இனி செய்ய மாட்டேன் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நித்திய ஆக்கினைக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள். நிறைய சொல்லியிருக்கிறார். ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னியாமற் போனார். அதுதான் பரமல்ல இருக்கிற எங்கள் பிதாவிலே சொல்றாரு. எங்கள் தப்பிதங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம், எங்கள் குற்றங்களை நீங்கள் மன்னிக்கிறது போல நாங்கள் மற்ற குற்றங்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். இப்ப நான் மன்னியாமல் போனால் என் பரமபிதா என் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். உனக்கு நித்திய ஆக்கினை தீர்ப்பு உண்டு. வேதம் இதுதான் சொல்லுகிறது, நான் சொல்லல. ஆகவே எங்கெல்லாம் நித்திய ஆக்கினை தீர்ப்பு என்று இயேசு சொல்லி இருக்கிறாரோ, வேற யாரா விட்டுருங்க, பவுல் சொன்னார், பேரு சொன்னாலும் விட்டுருங்க. இயேசு எங்கெல்லாம் பேசி இருக்கிறாரோ அந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்து உங்களை சரி செய்து கொள்வதற்கு இது ஒரு தருணமாக கடவுள் கொடுக்கிறார். ஆகவே உங்களை பயமுறுத்துவதற்காக இந்த பிரசங்கம் அல்ல. உங்களை ஏதோ பயமுறுத்தி திருச்சபைக்கு வர வைக்கணும்ன்றதுதான் என்னுடைய நோக்கம் அல்ல. எங்கெல்லாம் சரி செய்ய வேண்டும் அங்கெல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வருகை எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பாக திருச்சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது நானும் அவரோடு கூட செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும். திருடன் திருட விதமாய் வருவான், என்ன ஜாமத்தில் வருவான் என்று தெரியாது. அதே போலதான் கர்த்தருடைய வருகை ஒருவேளை இந்த நிமிடத்தில் இருக்கும் என்றால் அவரோடு கூட பறந்து செல்வதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். எவர்லாஸ்டிங் ஃபாதர், நித்திய பிதா என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக நித்திய ஜீவன் என்று ஒன்று இருக்கிறது. நித்திய ஜீவன் என்று ஒன்று இருக்கிறது என்றால் நித்திய ஆக்கினை என்று ஒன்று இருக்கிறது. எப்படி இரவு என்றால் பகல் இருக்கிறதோ, ஆண் என்றால் பெண் இருக்கிறார்களோ, இந்த உலகத்தில் நித்திய ஜீவன் என்று ஒன்று இருக்கிறது என்றால், வேதம் அதை சொல்கிறது என்றால் நித்திய ஆக்கினையும் உண்டு. ஆகவே இதுதான் சத்தியம். ஆகவே இந்த உணர்ந்த பிள்ளைகளாக நியாய தீர்ப்பின் நாளிலே அவருக்கு எதிர்க்க நிற்க அவருக்கு எதிர்க்க நிற்காமல் அவரோடு கூட விசாரணை செய்கிற பிள்ளைகளாக நிற்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். பாதிக்கு மேல் கர்த்தருடைய விசுவாசத்தை நாம் வளர்ந்து வருகிறோம். அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவர் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இன்னும் பரிசுத்தத்தை நோக்கி ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே நான் வந்து நிற்கும் பொழுது உம்முடைய வருகை இப்போது இருக்குமானால் உம்மோடு கூட பறந்து செல்வதற்கு என்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறாக. என்னுடைய குறைகள் நீர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நான் அப்படி ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. இந்த வேதத்தில் சொல்லப்படுகிற அத்தனை வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வெறும் ஆசீர்வாத வார்த்தைகளை மாத்திரம் அல்ல, நீர் கொடுக்கிற எச்சரிப்பின் வார்த்தைகளை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தத்தை நான் என் உள்ளத்தில் எடுத்துக்கொள்கிறேன். என் மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வீரான்னு சொல்லி கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். அநேக காரியங்களை கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அநேக காரியம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். மனம் திரும்பி விசுவாசம் உள்ளவனாகி ரட்சிக்கப்படும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. மனம் திரும்பாமல் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது தேவனுடைய பார்வையிலே வெளியேற பெற்றதல்ல. திரும்பவும் அதே காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. ஆகவே அவருடைய நியாயத்தீர்ப்பின் நாளிலே அனைவருமாய் காணப்பட வேண்டும் என்றால் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். எந்தெந்த காரியங்கள் என்னுடைய வாழ்வில் இருக்கிறதோ அதை விட்டுவிட உதவி செய்யுமாறு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். உண்மையிலே நீ எதிலே பலவீனமாக இருக்கிறாயோ அதிலே பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். நீ எதிலே பலவீனமாக இருக்கிறாயோ அதில் பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். கடவுளை சார்ந்து வாழ ஆரம்பிக்க, கடவுளை முன்னிறுத்தி வாழ ஆரம்பிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து சொல்லுவோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நீர் வெளிப்படுத்தின வார்த்தைகளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறேன். நீ கொடுத்த சத்தியங்களுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறேன். நியாய தீர்ப்பின் நாளிலே ஒரு சன்னிதானத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் குற்றங்கள் குறைகள் எதுவும் காணப்படாமல் உம்முடைய நீதியை தரித்து கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் அனைவருமாய் உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அனைவரையும் நீர் அழைத்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென்.